இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேண்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எடுத்தோண்டி ஒரு கேன்வாஸ் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக அதாவது அந்த ஸ்கேல் வந்து 1 இன்ச் இருக்கும். அந்த 1 இன்ச் அளவு கேப்பில் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேன்வாஸ் ஷீட்டை பார்த்திங்கன்னா நம்ம வச்சு அயர்ன் பண்ணணும் பேண்ட்டோட அந்த கீழே. இப்போ நமக்கு பேண்ட்டோட கால் பகுதி எடுத்துக்கோங்க. அந்த கால் பகுதி என்ன அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக கேன்வாஸ் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 கால் பகுதி இருக்கனால 2 கால் பகுதிக்கும் அளவு கரெக்டாக இருக்க மாதிரி 2 கேன்வாஸ் ஷீட்டையும் சேமாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கேன்வாஸ் ஷீட்டும் கரெக்ட் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அயர்ன் பாக்ஸை ஓரளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே துணியோட கெட்ட பக்கம் தான் வச்சு நம்ம அயர்ன் பண்ணணும். இப்போ அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா மினுமினுன்னு இருக்கும் இந்த கேன்வாஸ் ஷீட்டில். அந்த பக்கத்தையும் துணியில் கெட்ட பக்கத்தில் வச்சு இதை உள்பக்கமாக வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால்லையும் வச்சு இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட்டோட அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை அப்படியே மடித்து இப்போ தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தையல் போட ஆரம்பிக்கிறேன். தையலோட எடை பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டேன். இந்த மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா 5 தையல் போடணும் நம்ம. தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக விழுகிற மாதிரி பார்த்து கரெக்டாக அடிச்சுக்கோங்க. கேப்பு அந்த குதிரையோட ஒரு குதிரை எடை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2வது தையல் போட்டாச்சு. அடுத்து 3வது தையல் போட்டுக்கலாம். கால் பகுதி நீங்கள் நார்மலாக அந்த கேன்வாஸ் ஷீட் இல்லாமல் தைச்சிங்க அப்படின்னா டபுள் ஃபோல்டிங் பண்ணி அப்படியே மடித்து கூட அடிக்கலாம். கேன்வாஸ் ஷீட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது. போல்டிங் மாதிரி டபுளாக 3ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சு அப்படியே கூட அடிச்சிடலாம். இப்போ 4வது ஸ்டிச்சிங் போடுறோம். இப்போ அடுத்த 5வது ஸ்டிச்சிங் போட போகிறோம். அதாவது இப்போ நான் ஒரு காலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இன்னொரு காலுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கிறீங்கனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீட்டாக தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அதாவது நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நிறையா பேர் ஃப்ளீட்ஸ் வைப்பாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஃப்ளீட்ஸ் வைப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா சைடுக்கு வைக்கிறேன். சென்டரில் வைக்காமல் சைடில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஒரு இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் மொத்தம் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு 12 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக ஃப்ளீட்ஸ் இருந்தால் தான் நமக்கு பார்க்க சைடில் அழகாக இருக்கும். நார்மல் பேண்ட்டு கூட நார்மலாக உங்களுக்கு பட்டியாலா பேண்ட் மாதிரியே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 12 இன்ச்சு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச்சு கேப்பில். அதாவது ஃபோல்டிங் சைடு எந்த சைடு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரைட் சைடில் இருக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணுறது ஃபோல்டிங் சைடு. அதாவது 2 கால் பகுதி நம்ம வெட்டி எடுத்திருப்போம். அந்த 2 கால் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கால் பகுதியில் மட்டும் அதை மடித்து எடுத்துக்கணும்.
நல்ல பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி தைங்க. அதே இப்போ முன்பக்கம் அளவு வைக்கிற மாதிரியே பின்பக்கமும் அதே மாதிரி வச்சிடணும். அளவு 1லேருந்து 12 இன்ச்சு. இப்போ 12 12 மொத்தம் 24 இன்ச்சு. அப்போ நம்ம 24 இன்ச்சு கேப்புக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். அப்போது ஓரளவுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு 2 சைடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ துணியை பாருங்கள், பிரித்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே மிஷினில் வச்சு ஃப்ளீட்ஸ் வச்சு அப்படியே நம்ம தச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ளீட்ஸு. இப்போ ஃப்ளீட்ஸ் அடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒரு இதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு கேப்பு தான். கேப் வந்து கூடலாம் கிடையாது. கரெக்டாக 1 இன்ச்சு அளவு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா இன்னும் 1/2 இன்ச்சில் கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வச்சுருக்கிறது 1 இன்ச்சு. அதாவது நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் பேண்ட்டு தைக்கிற வாசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இதிலே வீடியோவில் ஒட்டுக்கா 2 மீட்ரு துணி டைரெக்டாக போட்டு கட் பண்ணி எடுத்திருப்பேன். பட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க அப்படின்றவங்களுக்கு தைக்கிறப்ப எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள பாக்ஸ் மாதிரி நம்ம வெட்டுவோம்ல, அது பார்த்திங்கன்னா சைடில் தான் வெட்டணும். ஒன்லி கால் பகுதி மட்டும்தான் மெயினாக வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சு முடிக்க போகிறோம். பாட்டம் பார்ட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் சைடில் மிச்சமாகிற துணியில் தான் வெட்டி எடுக்கணும். இப்போ நான் ஒரு பகுதிக்கு மட்டும்தான் எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றது காமிச்சிருக்கேன். 2வது சைடு நீங்களே ஆப்போசிட் பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுருங்க. இப்போ ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே கிராஸாக துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் எப்படி வரணும். ஒரு சைடுலேருந்து பார்க்குறப்ப இப்படி வருங்க, சென்ட்ரு மட்டும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி கிராஸாக பண்ணிங்கன்னா இது ஒரு கால் பகுதி உங்களுக்கு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் ஃப்ளீட்ஸ் வச்சிடணும். ரெண்டு சைடும் ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறமேட்டு அதாவது 2ஓட சென்ட்ரு பகுதியை வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தைக்கணும் நம்ம. இப்போ இந்த நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், ஃப்ளீட்ஸ் 2 சைடும் இருக்குங்களா, சென்டரில் ஃப்ளீட்ஸ் வரும். 2ஓட சைடும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அந்த 2 சைடையும் நம்ம பார்த்திங்கன்னா தச்சுப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் கிளியராக காமிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா இது ஒரு ஓப்பன் சைடாக இருக்கும். இதையும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடணும். அப்புறம் ஆப்போசிட் சைடு இது ஒரு ஓப்பன் இருக்கும். நடுவில் 2 இதுலேயுமே ஃப்ளீட்ஸ் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம 2 சைடு ஓப்பனையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். சுடிதார் பேண்ட் தைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். நார்மல் பேண்ட்டுன்றது எல்லாத்துக்கும் டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி 2 தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு சைடு முன்னாடி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ 2வது பகுதியை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் சைடும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. பண்ணிகிட்ருக்குறோம். எப்பயுமே சைடில் முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சுக்கு மாதிரி குதிரையை தூக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சைடு அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரியாமல் இருக்கும். ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரு பார்ட்டு 2 தைச்சாச்சு. 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இப்போ பேண்ட்டோட கீழ் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இதில் பார்க்குறப்ப தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டம் பார்ட் இப்போ நம்ம எடுக்கிறோம். அது கரெக்டாக இந்த அளவுக்கு மேட்சாக இருக்குதா அப்படின்றத பார்த்து அதுக்கு நம்ம மேலே பாட்டம் பார்ட் ரெடி பண்ணணும். இப்போ இது ஒரு 20 இன்ச் இருந்துச்சுன்னா அது ஒரு 21 இன்ச் இருந்தால் போதும். மொத்தமாக நமக்கு இடுப்போட சுற்றளவு எப்படியா இருந்தாலும் பார்த்தா உங்களுக்கு 40 வரும். 40 அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம அளவு இன்ச் வைக்கிறப்ப இதில் இங்கிட்டு 20 அங்கிட்டு 20 இருக்கணும். அப்போ மொத்தமாக ஒரு 21 சென்டிமீட்ரு ஃபோல்டிங் வச்சு நம்ம 21 சென்டிமீட்ரு, ஒரு சைடு 21, இன்னொரு சைடு 21, மொத்தம் 42 சென்டிமீட்ரு இப்போ அளவோடு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அளவோட இந்த அளவை மேட்ச் பண்ணி எவ்வளோ அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டேன் நான் பேண்ட்டில். பார்த்துட்டு இப்போ உள்பக்கமாக ஒரு சைடை ஃபோல்டிங் பண்ணி நான் அடிக்கிறேன். அதாவது வெட்டு பக்கம் இருக்கும். வெட்டு பக்கம் 2 பக்கம் வரும். ஒரு பக்கம் ஃபோல்டிங்காக இருக்கும். 2 பக்கம் வெட்டு பக்கத்தையும் அடித்து ஒரு சைடு அடிக்கிறேன். திரும்பி இன்னொரு சைடு திருப்பி வச்சு அடிக்கணும். அதாவது கெட்ட பக்கம் வச்சு அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. டபுளாக ஃபோல்டிங் பண்ணி அடித்தாச்சு. இதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடும் அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு இப்படி அடித்தாச்சா, அடுத்து ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணி அடிச்சுக்கோங்க அந்த முகனையிலையும். இப்போ நாங்கள் அடிக்கிறது எல்லாமே கெட்ட பக்கத்தில் வச்சு தான் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இன்னொரு டைம் ஃபோல்டிங் பண்ணிடுங்க. அப்போ மடித்து அடிச்சிருங்க. இப்போ 2வது சைடும் மடித்து அடித்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு துணியோட ஓப்பன், அதாவது நம்ம நாடா கோப்போம் பார்த்திங்களா, ஆல்ரெடி நான் 2 மீட்ரு இடைவெளி விட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே மடித்து அதாவது டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு கேப் மட்டும் இருக்க மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
ஒரு தடவை மடிக்கணும், திரும்பி இன்னொருக்கா மடிக்கணும், மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கயிறு விடுற அளவுக்கு கேப் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். அந்த மாதிரி துணியை ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி அடிக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 42 சென்டிமீட்ரு இருக்கும். நல்லா சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி நீட்டாக அடிச்சுக்கோங்க ஃபோல்ட் பண்ணி. பாட்டம் பார்ட் வந்து நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட டாப்பே நான் எப்படி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேண்ட் எப்படி கட் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். இது அதோட பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பார்ட் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டாப் வந்து எப்படி கட் பண்ணணும், அதோட துணி டாப்போட துணி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் தனித்தனி வீடியோவாக பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். இந்த துணி லென்த்து கூடனால எனக்கு ஓப்பன் அடிக்க லேட் ஆகுது. நான் வீடியோஸ் எடுத்து அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறனால தான் டைம் கூட இருக்க மாதிரி தெரியுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போடவும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 சைடும் கரெக்டாக எக்ஸ்ட்ரா கம்மி இல்லாமல் பார்த்திங்கன்னா மடித்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி அடிச்சிருங்க. இப்போ நம்ம ஓப்பன் சைடு விடணும், நாடா கோக்குற பக்கம் விடணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதை நல்ல பக்கம் இருக்குது பாருங்கள், 2 நல்ல பக்கத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. உள் பக்கம் நல்ல பக்கம் இருக்கணும். இப்போ கெட்ட பக்கத்தில் வச்சு இப்போ கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு நாடா கோக்குற அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு மீதி உள்ளதை பாக்ஸ் மாதிரி சதுரமாக அடித்து விட்டுருங்க. இப்போ நான் பாக்ஸ் மாதிரி அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே ஓப்பன் வரைக்கும் அப்படியே பின்பக்கமாக திருப்பி கீழே ஓப்பன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பாட்டம் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாட்டம் பார்ட் நமக்கு கிடச்சிருச்சு. கீழே உள்ள பார்ட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துணியோட சென்ட்ரு பார்ட் எடுத்துக்கணும். கீழ் பாட்டம் பார்ட் இருக்குங்களா, அதோட சென்டரில் இந்த மாதிரி 2 பக்கமும் அடித்து வச்சுருக்கோம்ல, ஃப்ளீட்ஸ் இல்லாமல் 2 சென்ட்ரு பார்ட் நடுவில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே அதில் ஓப்பன் வச்சுருக்கோம், அதாவது இப்போ நம்ம பாட்டம் பார்ட் ரெடி பண்ணோம்ல அதில் ஓப்பன் வச்சுருக்கோம் மேப்பார்ட்டில். அதோட உள்பக்கம் நல்ல பக்கத்தை எடுத்துக்கிட்டு நல்ல பக்கத்தோடு ஜாயின் பண்ணணும். பிரிச்சுட்டு நல்ல பக்கத்தோடு வச்சு சென்ட்ரு பார்ட்டோடு வச்சு அப்படியே சுற்றி ரவுண்டாக அடித்தோம்னா நமக்கு பேண்ட்டு ஃபுல்லாக கவர் ஆயிரும். இப்போ ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ இல்லை கம்மியாக வந்ததுனாலோ கூட இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளீட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. துணி கூட வந்தால், துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளீட்ஸை பிரித்து விட்ருங்க, அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸ்ட்ரா கம்மி இல்லாமல் சைடு ஓரத்தை சுற்றி வளைச்சி எடுத்துருங்க. துணி கூட இருந்தால் சுருக்கு வச்சுக்கோங்க, துணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்று பிரித்து விட்ருங்க ஃப்ளீட்ஸை.
இப்போ நம்ம சுற்றி கவர் பண்ணி இப்போ பேண்ட் இது பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணிக்கிறோம். உள் துணி எதுவும் பிடிச்சிடாத மாதிரி கரெக்டாக பார்த்து அடிங்க. இப்போ சைட்லாம் ஓவராலாக இப்போ நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. துணியை போட்டு இழுக்காமல் அப்படியே ஆவரேஜ் பண்ணி அப்படியே கரெக்டாக வச்சு அடித்தோம்னா போதும், கரெக்டாக ரெடி ஆயிரும் ரவுண்ட் ஷேப்பு. அவ்வளோதான், பேண்ட்டு ஸ்டிச் ஆகி நமக்கு முடிய போகுது. இது எனது நார்மல் மிஷின் தான். நீங்களும் இதே மாதிரி மிஷினில் ஈஸியாக தைச்சி பழகிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக இதில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆக போகுது. அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு குண்டூசி குத்தி வச்சுருங்க. குத்தி வச்சிங்கன்னா எண்டிங் பார்ட்டு கரெக்டாக நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டபுள் தையல் போட்டு வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேண்ட்டோட பாட்டம் பார்ட்டையும் அதையும் உள்பக்கத்தையும் வச்சு கரெக்டாக நல்ல பக்கத்தோடு ஜாயின் பண்ணி நம்ம பாருங்கள் பேண்ட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெறும் சைடும் வியும் அடிச்சிட்டோம்னா போதும். அந்த ஜாயின் பகுதியும் சைடையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஃபுல்லாக பேண்ட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்து பேண்ட்டோட கால் பகுதி எடுத்துக்கலாம். இப்போ பேண்ட்டோட கால் பகுதியில் எவ்வளோ நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் எல்லாமே நான் அந்த அளவில் வச்சுருப்பேன். இதில் ஒரு 5லேருந்து 5.5 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அந்த அளவு தான் நம்ம இருப்போம். அந்த அளவை மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கிட்டும் கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஓவர்லாக் மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா அந்த பீஸ்லாம் அப்படியே நமக்கு வெட்டுக்கு போயிடும், மீதி உள்ளது மட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சைடு அடிக்கிறேன். ஜாயிண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஜாயிண்ட்டுக்கிட்ட நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி கரெக்டாக குதிரையை தூக்கி திருப்பி இன்னொரு கால் பகுதிக்கு அடித்து எடுத்துருங்க. அவ்வளோதான், சுடிதார் பேண்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது.
ஒரு தையல் போட்டதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இன்னொரு தையல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. துணியை ஆவரேஜ் பண்ணி கரெக்டாக எக்ஸ்ட்ரா கம்மி இல்லாமல் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேண்ட்டு கம்ப்ளீட்டாக முடிய போகுது நமக்கு. அவ்வளோதான், பேண்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல் பேண்ட்டோட வியூஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேண்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் எப்படி உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன். அளவெடுத்த வீடியோவில் தான் மார்க்கிங் சரியாக என்னால் காமிக்க முடியல. பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நான் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம்.